கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவ செய்திக்கு ஆதாரமாக எசேக்கியேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: இதோ அந்த நாள் இதோ வருகிறது, அந்த நாளில் விடியற்காலம் உதிக்கிறது, மிலாறு பூக்கிறது, அகந்தை செழிக்கிறது. வார்த்தை மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். இதோ அந்த நாள் இதோ வருகிறது, அந்நாளில் விடியற்காலம் உதிக்கிறது, மிலாறு பூக்கிறது, அகந்தை செழிக்கிறது. கர்த்தர் இந்த எசேக்கியேல் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை கொண்டு நம்மளோடு இடைபடும்படியாய் ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே இம்மட்டும் ஜெபத்தை நடத்தினீர். பிள்ளைகளுக்கு கிருபையும் தயவையும் கொடுத்து இம்மட்டும் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கிருபை பாராட்டினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் அறிவிக்கப்பட்ட எல்லா அறிவிப்புகளை கர்த்தர் கேட்டிருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். அதன்படி எல்லா கூட்டங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஊழியங்களை கர்த்தர் பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே, மகனுக்கு நல்ல பலத்தையும் கிருபையும் கொடுத்து இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, குறிப்பை ஆண்டவரே, இப்பொழுது தேவ செய்திக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த எசேக்கியேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தை பிரத்யட்சமாய் வருவதாக, சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. உடைய வார்த்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அதற்கு ஏற்றபடி எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆளுகை செய்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எசேக்கியேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியே சொல்லுகிறது: இதோ அந்த நாள் இதோ வருகிறது, அந்த நாளின் விடியற்காலம் உதிக்கிறது, மிலாறு பூக்கிறது, அகந்தை செழிக்கிறது. இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மிலாறு பூக்கிறது. நாம் எல்லாரும் அறிந்தபடி தேவனுடைய கிருபையினாலே இந்த மாதத்திலே நாம் கிரீடங்கள், பூக்கள் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையையும் தியானிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதிகாலை போராடுகிற ஜெபத்தில் அதை வைத்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். கடந்த நாட்களிலே இந்த பூக்களை குறித்து நாம் பார்க்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதை பார்த்து அதன் தேவ சமூகத்திலே வைத்து ஜெபிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கும் ஒரு பூக்களை குறித்து, ஒரு பூவை குறித்து நாம் பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அந்த பூ என்ன பூவாய் இருக்கிறதாம்? மிலாறு என்கிற பூ. மிலாறு என்கிற பூ. அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிறது, மிலாறு பூக்கிறது. இந்த வார்த்தையை நீங்க படித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த வார்த்தை ஒரு வித்தியாசமான வார்த்தையாய் காணப்படுகிறது. இந்த எசேக்கியேல் 7:10 அந்த வார்த்தை சொல்லுது, இதோ அந்த நாள் இதோ வருகிறது. அந்த வார்த்தையை பாருங்க, இதோ என்று வேதத்திலே நாம் வாசித்தோம் என்றால் அது ஏதோ ஒரு சமீபித்திருக்கிறதும் உறுதியாய் அது வருகிறதுக்குமான வார்த்தைகள் இடத்தில்தான் அங்கு இதோ என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எங்கெல்லாம் தேவன் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லுகிறாரோ அது நிச்சயமாய் அது நிறைவேறும், அது தப்பி போகாது என்பதற்கு அது ஆதாரமாகவும் அது ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. அதே போல இதோ என்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அது நிச்சயமாய் குறிப்பாய் சடுதியாய் வருகிறது இடங்களை குறித்துதான் இதோ என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. இதோ என்றால் இந்த பக்கத்துல இருக்கு பாருங்க,
இந்த இருக்கு உங்க கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அது ஏதோ அநேக நாட்களுக்கு பின்பாய் நடக்க போவதல்ல, ஏதோ அநேக காலங்களுக்கு பின்பாய் நடக்க போவதல்ல. நீங்கள் பார்க்கும் போதே அது நடக்கும் என்பதை சொல்லுகிறது தான், அடையாளமாய் சொல்லுகிறது தான் இந்த இதோ என்கிற வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லுகிறது இதோ நாள், அந்த நாள் இதோ வருகிறது என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்ப அங்க இந்த வார்த்தை 2 முறை அந்த நாளை உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. அது என்ன நாளாய் இருக்கிறதாம்? மிலாறு பூக்கிற நாளாய் காணப்படுகிறது. மிலாறு பூக்கிற நாளாய் இருக்கிறது. இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் மிலாறு என்று நாம் பார்க்கிறோம். இங்க பார்க்கிற பூ மிலாறு என்கிற பூ. அப்ப இங்கு சொல்லப்படுகிற மிலாறு எதை காட்டுகிறது, அல்லது பூக்கிற மிலாறு எதை காட்டுகிறது என்று நாம் பார்ப்பதற்கு முன்பாக மிலாறு என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மிலாறு என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், அதை குறித்து நான் சர்ச் பண்ணி பார்க்கும் போது மிலாறு என்றால் அது ஒரு கொம்பு, அதாவது ஒரு குச்சி என்று சொல்லுகிறார். அதாவது முதிர்ச்சி அடைந்த கட்டையான உருட்டா இருக்கிற அந்த குச்சி அல்ல, நல்ல தடிமனாய் இருக்கிற அந்த குச்சியும் அல்ல. இது ஒரு இளம் குச்சியை குறித்து சொல்லுகிறார். இளங்கிளையிலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு குச்சி. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா பிரம்பு என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, மூங்கில் பிரம்பு, அதை சொல்லுகிறது தான் இந்த மிலாறு என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அதே போல புளிய மரத்திலிருந்து அந்த உறுதியா இருக்கிற குச்சிகள் இருக்கல்லவா, அடிச்சா கூட அப்படி நீங்க ஸ்விங் பண்ணீங்கன்னா, அதாவது அந்த குச்சி அப்படி அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்விங் பண்ணீங்கன்னா அதுல இருந்து லைட்டா சத்தம் வரும். அதே நேரத்துல குச்சி அது முறிஞ்சு போகாது. இதை நான் தியானிக்கும் பொழுது எனக்கு நல்ல ஞாபகம் வந்தது என்னன்னா, நான் 11ஆம் வகுப்பு படிக்கிற வரை, 10ஆம் வகுப்பு அம்மா இறக்குற வரைக்கும், என்னுடைய தாயார் இறக்குற வரைக்கும் நாங்க வந்து RR நகர்ல பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற ஸ்கூல்ல தான் நாங்க படிச்சோம். ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல தான் நாங்க படிச்சோம். என் தாயார் மரித்து என்னுடைய 10ஆம் வகுப்பு முடிந்தது. அதற்கப்புறம் டேடி ஊழியத்து நிமித்தமாகவும் மற்ற காரிய நிமித்தமாக முதல் எங்களை ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. அது நாசரேத், அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு அருகே இருக்கிற அந்த நாசரேத் என்கிற ஊர்ல, நாலுமாவடி இருக்கல்லவா, அதற்கு பக்கத்துல இருக்கிற நாசரேத் என்கிற ஊர்ல தான் போய் சேர்த்தாங்க. அது ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். அந்த நாசரேத் வந்து அது ஒரு நல்ல பெரிய ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல ஆக்சுவலா ஒரு வழக்கம் இருக்கிறது. அந்த வழக்கம் என்னன்னா, 4 அடிக்கு இப்ப வச்சிருக்கிறாங்களான்னு தெரியல, நான் படிக்கிற நாட்கள்ல 2009 2010 இந்த நாட்களிலே, இந்த ஆண்டுகளிலே நான் பார்த்தது, கண்ணாக பார்த்தது என்னன்னா, ஒரு 4 அடி 3 அடியில இருந்து 4 அடி ஹைட்டுக்கு ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. அந்த குச்சியை நான் எந்த ஸ்கூல்லயும் அதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது, எந்த இடத்துலயும் நான் பார்த்தது கிடையாது. அது ஒரு மூங்கில் பரம்பு குச்சி. அது பாத்தீங்கன்னா நல்ல வாட்டி நல்ல உறுதியா அதை எண்ணெய் பூசி நல்லா செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த குச்சி பாத்தீங்கன்னா 4 அடி ஹைட் இருக்கும். அந்த குச்சியோட கைப்பிடி பகுதியில, அந்த கீழ் பகுதியில கை எங்க பிடிக்கிறாங்களோ அந்த கைக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு குமிழ் மாதிரி ஒண்ணு செஞ்சு அந்த கட்டையினாலேயே செஞ்சு வச்சிருப்பாங்க. அது எப்படி செயற்கையா செஞ்சு வச்சாங்களா இல்ல அது மரத்துல இருந்து வருகிறதா என்று எனக்கு தெரியல. பட் ஆனா அந்த ஒரு குமிழ் மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, அது 2 காரியம். ஒண்ணு வந்து அந்த குச்சியை வந்து இழுத்து அப்படி அடிக்கும் போது அந்த குச்சி கையை விட்டு விலகி போயிடக்கூடாது. அதனால அந்த குமிழ் பகுதி அதை கையில தடுத்து பிடிச்சுக்கிடும். 2வது, யாரையாவது அவர்கள் ரொம்ப சேட்டை செய்யறாங்க, ரொம்ப கடினமா அடிக்கணும் அப்படிங்கிறப்ப குச்சியை திரும்பிட்டு அந்த குமிழ் பகுதியை வச்சுதான் அடிப்பாங்க. நான் 11ஆம் வகுப்பு படிக்கும்போது ஃபர்ஸ்ட் அப்பதான் ஹாஸ்டல் போயிருக்கிறோம். நான் புதுசா போயிருக்கிறேன். இடையில ஒரு மாசம் கழிச்சு ஜாயின் ஆகி 1 மாசம் கழிச்சு தான் போனேன்னு நினைக்கிறேன். அப்ப போய் நைட்டு நாங்க புதுசா ஹாஸ்டலுக்கு வந்திருக்கிறேன், நானும் என்னுடைய சகோதரன் போயிருக்கிறோம்னு சொன்ன உடனே, ஹாஸ்டல்ல இருக்கிற எங்களுக்கு 2 ஃப்ளோர் இருக்கும். அதுல மேல் ஃப்ளோர்ல நாங்க இருந்தோம். மேல் ஃப்ளோர்ல இருக்கிற அங்கெல்லாம் இருக்கிற பசங்க எல்லாம் நாங்க யாரு என்னன்னு விசாரிக்கிறதுக்கு நைட்டு வந்து உட்காந்துட்டாங்க. நைட்டு 10 மணிக்கு எல்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண பிறகு வார்டன்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்ததுக்கு அப்புறம் நைஸா எல்லாரும் கிளம்பி வந்து உட்காந்து எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன செய்றீங்க, எப்படி, உங்க வயசு என்ன பேருன்னு சொல்லி. அது ஒரு சின்ன பிள்ளைங்க ஆர்வத்து நிமித்தமா நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா அது ஆக்சுவலா அது தவறு. 10 மணிக்கு எல்லாரும் தூங்கி இருக்கணும், அதிகபட்சம் 10 மணிக்கு தூங்கி இருக்கணும். ஆனா எல்லாரும் இருட்டுல உட்காந்து பேசணும்னு நைட்டே திடீர்னு வார்டன் அங்க சத்தம் கேட்டு அதை வந்து பார்த்து அன்னைக்கு தான் என் கண்ணால பார்த்து எல்லாருக்கும் சரியான அடி. அந்த பிரம்புல அடிச்ச அடி பாத்தீங்கன்னா அப்படியே அது ஒரு வாரத்துக்கு அந்த தடும்புகள் இருந்துச்சு. சில பேருக்கெல்லாம் அந்த தோள்கள் அப்படியே உறிஞ்சு காணப்பட்டுச்சு. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இதுதான் இந்த மிலாறு என்கிறதை காட்டுகிறது. மிலாறு என்றால் அது உறுதியான ஒரு குச்சி.
தடிமனாயும் இருக்காது, ரொம்ப ஒல்லியாவும் இருக்காது. ஆனா நல்லா வளைகிற ஒரு குக்கி மாதிரி வளையக்கூடிய தன்மையுடையது. எவ்வளவுதான் நீங்க வளைச்சு அதை ஸ்விங் பண்ணினாலும், அடிக்கிற மாதிரி அதை வளைச்சு ஒரு இது காத்துல அடிச்சாலும் அது சத்தத்தை கொடுக்கும். அதே நேரத்துல ரொம்ப உறுதியா இருக்கும். அதுல பெறுகிற அடி பாத்தீங்கன்னா ரொம்ப சரியா ஷார்ப்பா ஒரு ஊசி குத்துனதை விட ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா அந்த வலி ஈஸியா நம்மளை விட்டு போகாது. அந்த இடத்துல அடி வாங்கிட்டா அந்த அடியை ஈஸியா நம்மளால மறக்க முடியாது. அதுதான் இந்த மிலாரி என்கிற குச்சியை காட்டுகிறது. அப்ப மிலாரி என்றால் அது ஒரு பிரம்பு அல்லது ஒரு குச்சி, இளங்குச்சி என்கிற ஒரு நல்ல ஒரு வளைகிற குச்சியை காட்டுகிறதாய் காணப்படுது. குறிப்பாய் தண்டனைக்கு இது பயன்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அந்த நாள் வருகிறது, அந்த நாளிலே மிலாறு பூக்கும் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. மிலாறு பூக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். இங்க பூக்கும் என்றால் என்ன அர்த்தம், மிலாறு பூக்கும் என்றால் என்ன அர்த்தம் என்று நாம் வேதத்திலே நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், மீகாய் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மீகாய் 6:9 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது, ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான், மிலாற்றுக்கு அதை நியமித்தவர்க்கும் செவி கொடுங்கள். இங்க மிலாறு பூக்கிறது என்றால் என்ன அர்த்தம், கர்த்தர் மிலாருக்கு நியமிக்கிறதை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. மிலாட்சிக்கு ஒப்பு கொடுக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. அதுதான் மிலாறு பூக்கிறதை காட்டுகிறது. இங்கு சொல்லப்படுகிற பூ என்பது செடியிலே வருகிற மலர்கிற பூவை குறித்து சொல்லல, அல்லது தேவனுடைய ஆலயத்திலே வைக்கப்பட்டுள்ள தங்கத்தினால் மூடப்பட்டுள்ள அல்லது பசுமணினால் செய்யப்பட்ட கேதுரு மரங்களிலே வடிவிக்கப்பட்ட அந்த சிற்பமாகிய பூவை குறித்து சொல்லல. இங்கு சொல்லப்படுகிற பூ என்கிறது என்னன்னா, மிலாறு துளிர்க்கிறதையும் மிலாறு எழும்புகிறதை குறித்து தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. இன்னொரு வார்த்தை சொல்ல போனா, அந்த வசனம் சொல்லுகிறபடி நாம் சொல்ல போனோம்னா, மிலாருக்கு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறது தான் இந்த வார்த்தை சுட்டி காட்டுகிறதாய் காணப்படுகிறது. நம்மளை தேவன் மிலாருக்கு ஒப்பு கொடுக்கிறது தான் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப மிலாருக்கு பூக்கிறது என்றால், மிலாருக்கு தேவன் நம்மளை நியமிக்கிறார் என்றால், அது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை பார்த்து நாம் ஜெபிப்போமாக. முதலாவதாக, மிலாருக்கு பூக்கிறது அல்லது மிலாருக்கு நியமிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம், அது எதை காட்டுகிறது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாற்றினாலும் மனுஷருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். இந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அவர் மிலாருக்கு ஒப்பு கொடுக்கிறார். மிலாறு பூக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நமக்கு பிதாவாய் மாறுகிறதை சுட்டி காட்டுகிறது. தேவன் நம்முடைய தகப்பனாய் வெளிப்படுகிறதை காட்டுகிறது. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய், குமாரர்களாய், குமாரத்திகளாய் அங்கீகரிக்கப்படுகிறதை காட்டுகிறது. அவருடைய ஜனங்களாய் மாத்திரம் அல்ல, சொந்த குமாரர்களாய் நாம் மாறுகிறோம். ஜனங்களாய் இருப்பதற்கும் குமாரன் குமாரத்திகளாய் மாறுவதற்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு ஊர்ல ஒரு கூட்டம் இருக்கிறது, ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்கன்னா, அந்த ஊர் இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஊழிய ஸ்தலத்தை எடுத்துக்கோங்க, RR நகர்னு எடுத்துக்கோங்க. இந்த RR நகர்ல இருக்கிற எல்லாருமே ஒரே ஜனங்களா இருப்பாங்க. இப்ப நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா, வெளியில போறீங்க, இங்க இருந்து நீங்க சென்னைக்கு போறீங்கன்னா எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்டா, என்கிட்ட கேட்டாலும் RR நகர் தான் சொல்லுவேன். என் பக்கத்துல இருக்கிறவரு RR நகர்ல இருந்து வந்திருந்தா அவர் சொல்லுவேன் ஏன் ஜனத்தார். அது இனம் வேறவாய் இருக்கலாம், கோத்திரம் வேறவாய் இருக்கலாம், மனுஷர்கள் வைத்திருக்கிற உயர்வு தாழ்வின் அடையாளங்கள் வேறவாய்க்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம். ஆனா ஜனம் என்று வரும் பொழுது, வெளியூருக்கு போகும் பொழுது, இவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்றுதான் நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு நாங்க ஈக்குவடார்ல இருக்கும்போது நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி இந்தியால இருந்து கேட்டது என்னன்னா, இந்தியால இருந்து நம்முடைய ஜனங்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் தாயின் பிறப்பில எந்த உறவும் கிடையாது, ரத்த சம்பந்தமான எந்த சம்பந்தமும் கிடையாது, ஒரே இடத்துக்காரங்க, ஒரே ஊருக்காரங்களை குறிக்கிறது தான் இந்த ஜனம்.
அவர்கள் நன்மை தீமை என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க, அவ்வளவுதான். ஆனா அதுல முழுசா அவர்களால் அதிகாரம் பெற்றா அதுல எதுவும் தலையிடவும் முடியாது. அதுதான் ஜனத்தை காட்டுகிறது. அப்ப தேவனுடைய ஜனம் என்றால் அவரை நாம் அறிந்திருக்கிறோம், அவர் நம்மளை அறிந்திருக்கிறார். இவர் தான் தேவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம், இவங்க தான் என்னுடைய ஜனம் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவ்வளவுதான். அதுல ரொம்ப ஐக்கியமோ ரொம்ப உறவு கிடையாது. ஆனா குமாரர்களும் குமாரத்திகள்னா என்னன்னா, அவருக்கு அடுத்த நிலைமையிலே நாம் இருக்கிறதும் அவருடைய பங்கு நம்முடைய பங்காய் இருக்கிறது. எப்படி தகப்பனுடைய பங்கு பிள்ளைகளுக்கும் தாயினுடைய பங்கு பிள்ளைகளுக்கும் வருகிறதோ, அதே போல நாம் அவருடைய பங்காய் மாறுகிறது தான் இந்த குமாரன் குமாரத்தியை காட்டுகிறது. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, ஜனத்தை காட்டிலும் குமாரர்கள் என்பது தேவனோடு இன்னும் நெருங்கி இருக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. உதாரணத்திற்கு நாம் வாசித்தோம் என்றால், சாலமோன் ராஜாவா இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் சாலமோன் ராஜாவின் ஜனங்களாய் இருந்தாங்க. ஆனா நினைச்ச நேரத்துல போய் பார்க்க முடியாது. வேதத்தின்படி நாம் பார்த்தோம் என்றால், இப்ப எஸ்தரை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்தர் புஸ்தகத்திலே எஸ்தர் சொல்லுகிறார், ராஜா அழைக்காம நான் போக முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அந்த ராஜாவுக்கு கீழே தான் இருக்கிறேன். அந்த தேசத்தின் ஜனம் தான் நானும், அந்த தேச ராஜாவினுடைய ஜனம் தான் நானும். ஆனா ராஜா நினைக்காம நான் போக முடியாது. அதே நேரத்துல ராஜாவின் குமாரரும் குமாரத்திகளா இருந்தா ராஜா கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. எப்பனாலும் ராஜாவை போய் சந்திக்க முடியும், எப்பனாலும் அவரோட ஐக்கியமும் உறவும் பாராட்ட முடியும். அதுதான் குமாரர் குமாரத்திகளின் அனுபவத்தை காட்டு. அப்ப இங்க மிலாற்றை பூக்க பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நமக்கு பிதாவாய் மாறுகிறதை காட்டுகிறார். இதுவரைக்கும் அவர் அவருடைய ஜனங்களாய் இருந்தோம், அவர் நமக்கு ராஜாவாய் இருந்தார். ஆனா இந்த மிலாறு பூக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அவர் நமக்கு பிதாவாய் மாறுகிறார். நாம் அவருடைய குமாரர் குமாரத்திகளாய் மாறுகிற அனுபவத்தை காட்டுகிறது. ஆனா இதுல ஒரு செக்கை கர்த்தர் வைக்கிறார். இதுல முக்கியமான ஒரு குறிப்பு காணப்படுகிறது. அது என்ன தெரியுமா? அந்த வார்த்தை சொல்லுது, அவன் என்னுடைய குமாரனாய் இருப்பான், ஆனா அவன் அக்கிரமம் செய்தால் அவனை மிலாற்றினால் தண்டிப்பேன். மிலாற்றினால் தண்டிப்பேன். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். இது எதை காட்டுகிறது? கர்த்தர் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது, கர்த்தர் சொல்லாத காரியத்தை நாம் செய்யும் பொழுது அவர் சின்ன ஒரு அடியை கொடுக்கிறார். அதை இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா சிட்சிப்பை காட்டுகிறது. தேவனால் அருளப்படுகிற சிட்சிப்பை காட்டுகிறது. இது தேவன் நம்மளை அழித்து விடுவதற்காக கொடுப்பது அல்ல, தேவன் நம்மளை முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி கொடுப்பதற்காக அல்ல. அவர் எதற்காய் கொடுக்கிறார்? அவர் நம்மளை நேசிக்கிறபடியினால் கொடுக்கிறார். தேவனுடைய மிலாற்றிலே 2 வகை இருக்கு. ஒன்னு அவர் சிட்சிப்பாய் அன்பாய் கொடுக்கிற மிலாறு ஒண்ணு இருக்கிறது. அதே நேரத்துல அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிலாறு ஒன்று இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா லோத்துவினுடைய வாழ்க்கை பண்ண சோதோம் குமாராவின் ஜனங்களை தேவன் அழிவுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த மிலாறு என்ற என்னன்னா அவங்க முற்றிலுமே அழிக்கப்பட்டுட்டாங்க. ஆனா தாவீதுனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது யுத்த நாட்களிலே யுத்தத்திற்கு போகாமல் வீட்டின் மேல் அறையில் இருந்து அவன் உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டது நிமித்தமாய் கர்த்தர் அங்கு ஒரு சிட்சிப்பை கொடுக்கிறார். கர்த்தர் ஒரு தண்டனையை கொடுக்கிறான். அவன் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான், தரையில உளுந்து உருண்டு ஜெபிக்கிறான். ஆனாலும் கர்த்தர் அதுக்கு இறங்கவே இல்லை. அந்த சிட்சிப்பு அவன் வாழ்க்கையில நிறைவேறத்தான் செஞ்சிச்சு. காரணம் என்ன? அவன் தேவன் பக்கம் இன்னும் உறுதியாய் மாறும்படி. அதே போலதான் நீங்க வார்த்தை சொல்லுகிறது, அவர் நமக்கு பிதாவாய் மாறுகிறார், மிலாரை பூக்க பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நாம் வழி விலகி போகும் பொழுது ஒரு சிட்சிப்பை கொடுத்து நம்மளை அன்பாய் திருத்துகிறவராய் காணப்படுகிறார். அவர் நமக்கு கொடுக்க வேண்டிய அடியை கொடுத்து அவர் பட்சத்திலே திருப்புகிறவராய் காணப்படுகிறார். அதுதான் இந்த மிலாறு பூக்கிற பிதாவின் அனுபவத்தை காட்டுகிறது.
யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதிரும். அவர் கொடுக்கிறது சின்ன அடி, அந்த அடியை பெறுகிறவன் பாக்கியவன். காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவர் அடிக்காவிட்டால் பிதா அதாவது உலகத்தில் இருக்க பிதா அடிக்காவிட்டால் அவன் தன் குமாரன் குமாரத்தியை வேசித்தனத்திற்கு ஒப்பு கொடுக்கிறான். கர்த்தருடைய சிட்சை நம்ம வாழ்க்கையில வரலன்னா, கர்த்தர் நம்மளை தொடலைன்னா, கர்த்தர் நம்மளை வழி நடத்தி அடிச்சு திரும்ப கொண்டு வரலன்னா அங்க என்ன நடக்கும்? நம்ம அப்படியே வழி விலகி போயிருவோம். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற தூரம் ரொம்ப அதிகமாயிரும். இன்னைக்கு நிறைய தேவ ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நிறைய தேவ போதகர்கள் என்று சொல்லுகிறவர்கள் நான் யாரையும் குறிப்பிட்டு குறை சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு சொல்லப்படுகிற ஒரு தவறான காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை அடிக்கவே மாட்டார், கர்த்தர் உங்களுக்கு சிட்சையை கொடுக்கவே மாட்டார், கர்த்தர் உங்களை தொடவே மாட்டார். அவர் எப்போ உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் எப்போது உங்களை நேசிக்கிற தேவன். அவர் என்னதான் நீங்க தவறு செய்தாலும், என்னதான் நீங்க பாவம் செய்தாலும் அவர் உங்களிடத்துல அன்பா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆனா ஒரு விதத்துல அது தவறான காரியம், அது ஒரு தவறான உபதேசம். காரணம் என்ன? அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறபடியினால் நமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்திலே தண்டனையை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார், கொடுக்க வேண்டிய நேரத்திலே சிட்சையை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த சிட்சை நம்ம இடத்துல இல்லை என்றால் நாம் விலகி போகிறதுக்கு அது அதிகமாய் நம்மளை வழிநடத்துகிறதும் ஏதுவாயும் அது காணப்படுகிறது. அப்ப இங்கு வார்த்தை சொல்லுகிறது, மிலாறு பூக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அவர் நமக்கு பிதாவாய் மாறுகிறார், அவர் நமக்கு சிட்சையை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இப்ப அவர் சிட்சையை கொடுக்கிறார், அடியை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த சிட்சை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, அடி நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நாம் என்ன செய்யணும்? ஏனென்றால் அதை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால், சிட்சை வரும் பொழுது, அடி வரும் பொழுது நாம் தேவனை விட்டு விலகி ஓடி போயிடுவோம். தேவனை அப்படியே மறுதலிக்கிறவர்களாய் மாறி போயிடுவோம். எனக்கு இது வேண்டாம், எனக்கு இப்படிப்பட்ட அனுபவம் வேண்டாம், எதனால இது வருகிறதுன்னு தெரியாததுனால கர்த்தரையே விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அதனாலதான் நாம் அந்த சிட்சை வரும் பொழுது, அந்த போராட்டம் வரும் பொழுது, அந்த தேவனுடைய திருப்ப பண்ணுகிற கிரியை நடக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப கர்த்தர் மிலாரை பூக்க பண்ணி நம்மளை அவருடைய பிள்ளைகளாய் ஏற்று நம்மளுக்கு ஒரு சிட்சையை கொடுக்கிறார்னா அந்த நேரத்துல நம்ம என்ன செய்ய வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவராலே கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. வார்த்தை சொல்லுது, அற்பமா எண்ணாதே. அற்பமா எண்ணாதுன்னா என்ன சொன்னா, அவர் என்ன அடிக்கும் போது, அவர் நம்மளுக்கு சிட்சையை கொடுக்கும் போது, கர்த்தர் எனக்கு இப்படி இதை கொடுக்க முடியும், அப்படிப்பட்ட தேவன் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவரை விட்டு ஓடி போகிறார். இன்னொரு காரியம், அவர் சிட்சையை கொடுக்கும் போது அதை உணராமல் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இந்த சிட்சை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, இந்த மிலாறு நம்முடைய வாழ்க்கையில பூக்கும் பொழுது நாம் என்ன செய்யணுமா? நாம் சோர்ந்து போகாமல் இருக்கணும். நாம் தேவனிடத்திலே சோர்ந்து போகாதவர்களாய் காணப்படணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஏன் இந்த போராட்டம் வருது, எனக்கு ஏன் இந்த காரியம் நடக்குது என்று சொல்லியெல்லாம் அவங்க யோசிக்க கூடாது. அவங்க சொல்றது என்னன்னா, எனக்கு இப்படிப்பட்ட சோதனை வந்துருச்சு, இப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு கர்த்தர் அனுமதிச்சிட்டார், எனக்கு இப்படிப்பட்ட அடி விழுந்துருச்சு, அதனால நான் இனிமே ஜெபிக்கிறது கிடையாது, இனிமே வேத வாசிக்கிறது கிடையாது. ஏன் கடந்த சில வருஷங்களுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இப்படிதான் காணப்பட்டுச்சு. நான் டேரிட்டே ஷேர் பண்ணிருக்கேன். நான் எப்ப ரொம்ப ஜெபிக்கிறேனோ அப்ப என் வாழ்க்கையில ரொம்ப அடி விழுகுது. நான் ஜெபிக்காம விட்டுட்டேன்னா எனக்கு தேவையானது கிடைக்குது, ஆசீர்வாதமானது நடக்குது, சுத்தி சமாதானமா இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா நான் மணிக்கணக்கா ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே, நைட்டெல்லாம் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே போராட்டங்கள் தொடர்ந்து வர ஆரம்பிக்க சொல்ல.
அப்பதான் எனக்கு அவள் கற்றுக் கொடுத்தார்கள், நம்முடைய போது கற்றுக் கொடுத்தாங்க, அது சத்துருவினுடைய ஒரு கண்ணி. நீ ஜெபிக்க 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 கத்தரோடு இணைகிறபடியினால நீ கத்தரோடு இணையக்கூடாது என்பதற்காக சத்துரு ஏற்படுத்துகிற ஒரு மாயை என்று சொன்ன. அதே போலதான் தேவன் நம்மளை சிட்சிக்கும் போது அதை நம்ம அற்பமா எண்ணி அதை விட்டு ஓடி போயிடவோ அல்லது அதை நம்ம ஒரு பொருட்டாவே எண்ணாத மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணுமா, அந்த நேரத்துல ஒருபோதும் நாம் சோர்ந்து போயிடக்கூடாது, ஒருபோதும் நாம் கர்த்தரை விட்டு விலகி போயிடக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன செய்யணும், கர்த்தர் சமூகத்துல வரணும், கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். கர்த்தரிடத்துல ஆண்டவரே ஏன் இது எனக்கு வந்தது, என் வாழ்க்கையில என்ன காரியங்கள் நடந்ததனால் இது வந்தது, நான் என்ன தவறு செய்தேன், நான் உமக்கு பிரியமில்லாதது எதை செய்தேன், உங்களுடைய மனசு நோக்கும்படி நான் எதை செய்தேன்னு சொல்லி கர்த்தரிடத்துல நாம் ஒப்புரவாகிறவர்களையும் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படும். இதை சொல்லும் பொழுது நான் ஒய்வாம்ல இருக்கும் பொழுது என்னோட டீச்சர், என்னுடைய ஃபுல் ஸ்கூலுடைய ஹெட், அந்த ஸ்கூலை நடத்துகிறவர் ஒரு காரியத்தை சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவர் சொல்லுவாரு, அவருடைய அனுபவத்திலிருந்து சொன்ன காரியம் என்னன்னா, ஏற்கனவே நான் பகிர்ந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அந்த பைபிள் டீச்சர் அவர் என்ன சொல்லுவார்னா, நான் அடிக்கடி தேவ சமூகத்துல ஜெபிக்கிறது என்னன்னா, நான் உம்மை விட்டு விலகிற மாதிரி தெரிஞ்சிச்சு, உம்மை விட்டு வழிவிலகி போயிட்டேன், நீங்க கொடுக்கிற தரிசனத்தையும் ஊழியத்தை நான் நிறைவேற்றாம போயிட்டேன், பிரியமில்லாம போயிட்டேன்னா எனக்கு வருகிற பொருளாதாரத்தை தடை பண்ணுங்கன்னு சொல்லுவார். எனக்கு வருகிற பொருளாதாரத்தை தடை பண்ணுங்க, அது எனக்கு ஒரு அடையாளமா இருக்கட்டும். ஏன்னா அவர் ஸ்கூல் ரன் பண்ணுகிறார். ஸ்கூல் ரன் பண்ணுகிறாருன்னா அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 100 பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த கிளாஸ்ல மட்டும் 100 பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபாரின்ல இருந்து டீச்சர்ஸ், நான் படிக்கிற நாட்கள்ல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து ஆட்கள் வருவாங்க. ஜெர்மனில இருந்து வருவாங்க, சைனால இருந்து வருவாங்க, பிரான்ஸ்ல இருந்து வருவாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து எங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்ம வர வைக்கணும்னா அவங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட் இவர் தான் போடணும், அவர்களுக்கு தேவையான ஆஃபரிங் இவங்க தான் கொடுக்கணும், அவர்களுக்கு தேவையான ஆகாரங்கள் தங்குமிடம் எல்லாத்தையுமே இவங்க தான் பார்த்துக்கணும். இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கணும்னா அவருக்கு தேவையான ஃபைனான்ஸ் கண்டிப்பா வரணும். இப்ப நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கிற பணம் அவ்வளோக்கு அதிகமா நாங்க கொடுக்கறது கிடையாது, கொஞ்சம் பணங்கள் தான் நம்ம கட்டுறோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகமாய் அவர்கள் பணத்தை செலவழிக்கிறவர்களாக விசுவாசத்துலதான் அவங்க நின்று அதை செய்கிறார்கள். இப்ப இவர் இப்படி ஜெபிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, தேவனுக்கு பிரியமில்லாததை நான் செய்து கர்த்தரை விட்டு முற்றிலும் நான் விலகி போயிடக்கூடாது. அதனால எனக்கு முக்கியமாய் காணப்படுகிற ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு முக்கியமாய் காணப்படுகிற, என் குடும்பத்தை நடத்துவதற்கு முக்கியமாய் காணப்படுகிற, என் ஸ்கூலை நடத்துவதற்கு முக்கியமாய் காணப்படுகிற பொருளாதாரத்தை தொடும் என்று சொல்லுவாங்க. அப்படியே அவர் ஜெபிப்பாராம். எப்பெல்லாம் பொருளாதாரம் தொடப்படுதோ, எப்பெல்லாம் பொருளாதாரத்துல ஒரு குறைவு தடை வருதோ, அப்ப அவருக்கு தெரியுமா, கர்த்தருக்கு விரோதமா ஏதோ செஞ்சுட்டேன், கர்த்தருக்கு பிரியமில்லாம ஏதோ செஞ்சுட்டேன், கர்த்தருடைய மனசு நோகும்படி நான் செஞ்சுட்டேன், நான் கர்த்தர் சமூகத்துல போறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருவேன். அன்றைக்கு இருக்கிற ஸ்கூலுக்கு வர மாட்டார், மற்ற லீடர்ஸ் தான் பாத்துக்குவாங்க, மற்ற எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தேவ சமூகத்துல அவர் உட்கார ஆரம்பிச்சிடும். உட்கார்ந்து அது ஒப்புரவாகி அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்களை பார்க்க. இதுதான் இப்படிப்பட்டவர்களாய் நாம் காணப்படணும். தேவன் நமக்கு ஒரு சிக்ஷை வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில மிலாறு என்கிற அடி வரும் பொழுது நாம் அழுது புலம்புகிறவர்களாய் இருக்கக்கூடாது, கர்த்தரை விட்டு விலகப்படுகிறவர்களாய் இருக்கக்கூடாது, அதை அற்பமாய் எண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக கர்த்தர் சமூகத்துல கிடக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். கர்த்தர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே இது நடக்க காரணம் என்ன, இது சம்பவிக்க காரணம் என்ன, ஏன் என் வாழ்க்கையில இப்படி வருகிறது, ஏன் என் பிள்ளைகள் வாழ்க்கையில இது வருகிறது, எதை நான் திருத்தணும், எதை நான் என் குடும்பத்துல திருத்தணும் சொல்லி கர்த்தர் சமூகத்துல உற்சாகமாய் நாம் தேவ சமூகத்திலே காணப்படுகிறவர்களாய் இருக்கணும். இன்னொரு காரியம் தெரியுமா, இதுதான் உலகத்தானுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் கொடுக்கிற வித்தியாசம். உலகத்தானுக்கும் வியாதி வருகிறது, நமக்கும் வியாதி வருது. உலகத்தானும் பஞ்சத்தில் அழிபடுகிறான், நாமும் பஞ்சத்தில் அழிபடுகிறோம். உலகத்தானுக்கும் ஆசீர்வாதம் இருக்கு, நமக்கும் ஆசீர்வாதம் இருக்கு.
அவன் செய்யற எல்லாமே நாமும் செய்யறோம். அவன் போடுகிற ஆடைகள் எல்லாமே நம்ம போடுறோம். ஆனா உலகத்தானுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? புறஜாதிக்கும் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஒரு சோதனை வந்துருச்சுன்னா, ஒரு குறிப்பா உதாரணத்துக்கு சொன்னா, ஒரு பொருளாதாரத்துல சோதனை வந்துச்சுன்னா, எங்க போய் நான் கடன் வாங்கலாம், எங்க போய் நான் உதவி தேடலாம், எங்க போய் என்னிடக்க எத்தனை பைசாவுக்கு கடன் வாங்கலாம்னு சொல்லி அந்த கடனை வாங்கி அந்த பொருளாதாரத்தின் காரியத்தை சந்திப்பாங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில பொருளாதாரத்துல ஒரு சிச்சை வந்துருச்சுன்னா, அவள் கடன் வாங்குற இடத்துக்கு நம்ம ஓடக்கூடாது, தேவ சமூகத்துக்கு நாம் ஓடி போகணும். நாம் சோர்ந்து போய் முடங்கி போயிடக்கூடாது, கர்த்தர் சமூகத்துல ஓடி போகணும். நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரம் கிடையாது, எந்த சிச்சை வந்தாலும் சரி உலகத்தான் மாதிரி புலம்புகிறவர்களாய் இருக்கக்கூடாது, கர்த்தர் சமூகத்துல வந்து விழுந்து கிடக்கிறவர்களாய் காணப்படும். ஈக்குவடார்ல இருக்கும்போது அநேக நாட்கள், சில நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டங்கள் வரும், ரொம்ப போராட்டம். நிறைய நேரங்களில் சைனீஸ் சொல்லுவாப்புல, ஏன் இப்படி நடக்கிறது, அல்லது சில நேரங்களில் என்னையே நான் மறந்துக்க அல்லது என்ன வெறுத்தே நான் சொல்லுவேன், இப்படி ஏன் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப ரெண்டு பேருமே, நான் சொல்லும் பொழுதும் சரி அல்லது ஷைனி சொல்லும் போது நான் ஷைனிக்கு சொல்லுகிற காரியமும் ரெண்டு பேருமே மாற்றி சொல்லிக்கிறீங்கன்னா, வாங்க தேவ சமூகத்துக்கு போவோம், வா கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபிப்போம். நான் புலம்ப ஆரம்பிச்சுட்டேன்னா உடனே அவங்க சொல்லுவாங்க, இப்படிலாம் புலம்ப கூடாது, வா ரெண்டு பேரும் உட்காந்து நம்ம ஜெபிப்போம்னு சொல்லி ரெண்டு பேரும் கரத்தை பிடிச்சு ஜெபிப்போம். அல்லது ஷைனி சொல்லும் போது புலம்ப ஆரம்பிச்சுன்னா நாம சொல்லு, கத்தரிடத்துல விசுவாசம் மாறி கத்தர் வார்த்தையை நம்பி இருப்போம், வா ஜெபிப்போம்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருடைய சிட்சை நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப 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 அவசியம். ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேன்மையை காட்டிலும் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சிட்சை அவசியமாயிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை நாம சிட்சிக்காம போயிட்டோம்னா, அவங்க நெருப்புல கையில வைக்கும் போது கைய வைக்க பாக்குறாங்கன்னா, நீங்க நேரம் ஒரு சிச்சிப்பு கொடுக்கல, ஒரு கண்டிப்பு கொடுக்கலைன்னா அந்த நெருப்பு அவர்களை பாதித்து விடும். ஒரு ஷார்ப்பான காரியத்தை அவர்கள் பயன்படுத்தும் பொழுது நம்ம சிச்சிப்பை கொடுக்கலைன்னா அந்த ஷார்ப் அவர்களை வெட்டி போடவும் முடியும். அவர்கள் தவறான பாதையில போகும்போது சிச்சிப்பு கொடுக்கலாம், அந்த தவறான பாதை அவர்கள் முடிவை கொடுக்கும். நேற்றைய தினத்துல எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு நியூஸ், செயல்படாத ஒரு பாலத்துல அதாவது மூடி இருந்த பாலத்துல ஒரு வாலிப பசங்க ரெண்டு பேரும் ரேஸ் போயிருக்காங்க நைட்டு 1 மணிக்கு. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கண்டிப்பா வைக்காம அங்க விட்டதுனால, சிச்சிக்காம விட்டதுனால என்ன நடந்திருக்கு பாருங்க. அந்த 2 பேரும் ரேஸ் போய் 2 பேரும் பக்கத்துல ஒட்டிக்கிட்டு போக ட்ரை பண்ணதுல 2 பேருமே கீழே விழுந்துட்டாங்க. அதுல ஒரு பையனுக்கு படும் காயம், ஆனா ஒரு பையன் ஸ்பாட்ல அவுட். இதுல இன்னும் பரிதவிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, அவங்க 2 பேர் செஞ்சது தவறு, ஆனா இவங்க 2 பேர் செஞ்ச தவறுனால எதிர்த்து வந்த ஒரு ஹெல்மெட் போட்டு பாதுகாப்பா வந்த ஒரு மனுஷனுடைய வண்டியில மோதி அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கிற அந்த மனுஷன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நல்ல குடும்பத்திடத்தை பார்க்க வருகிற அந்த மனுஷனை மோதி அவரும் ஸ்பாட் அவுட் ஆயிட்டான். அவரு செய்தது இந்த பையன், அவனும் ஸ்பாட் அவுட் ஆயிட்டான். அதே நேரத்துல தவறு செய்யாமல் குடும்பத்திற்காய் உழைத்து வந்த மனுஷனும் அங்கேயே மரித்து போயிட்டான். காரணம் என்ன? குடும்பத்திலே கொடுக்கப்பட வேண்டிய சிட்சிப்பு அவனுக்கு கொடுக்கப்படல. இதனாலதான் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு சிட்சிப்பை கொடுக்கிறார். அப்ப முதலாவது இந்த சிட்சிப்பின் நாட்கள்ல நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தர் சமூகத்துல உற்சாகமா காணப்படணும், கர்த்தரிடத்துல வரணும். ஆண்டவரே ஏன் இது நடக்குதுன்னு சொல்லி அது நாம் சோர்ந்து போகாதபடி தேவ சமூகத்திலே நாம் காணப்படும். இரண்டாவதாக இந்த மிலாரி என்கிற சிட்சிப்பு வரும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படணுமா? அதே எபிரேயன் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். இரண்டாவது என்ன செய்யணும் தெரியுமா? சிட்சையை சகிக்கிறவங்களா இருக்கணும். சோர்ந்து போக கூடாதுன்னா அது கர்த்தரை விட்டு விலகி போயிடக்கூடாது. நான் ஜெபிக்க வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது, கர்த்தரிடத்துல வந்து விழுந்துடணும். சகிக்கிறவங்கன்னா என்ன அர்த்தம்னா, சோதனை வரும் பொழுது, கர்த்தரால் சிட்சை வரும் பொழுது கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்துறக்கூடாது. அந்த நேரத்துல நம்ம மௌனமாய் தேவ சமூகத்துல அமர்ந்து இருக்கணும். கர்த்தருக்கு விரோதமாய் நாம் கிரியை நடப்பிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமாய் நாம் பேசுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமாய் குறுக்கு வழியிலே நாம் போகிறவர்களாய் காணப்படக்கூடாது.
இதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை பாருங்க. நல்ல உதாரண வேதத்துல சொன்னா சவுலனுடைய வாழ்க்கை. சவுலை கர்த்தர் புறக்கணிச்சிட்டாரு. சவுலனுடைய காலம் முடிய போகிற, அதாவது அவன் சாக போகிற நாட்கள்ல ஒரு யுத்தம் வருது. எதிராளிகள் அவனுக்கு விரோதம் எழும்புறாங்க. இப்ப சவுல் என்ன செய்யறான்? கர்த்தரிடத்துல பலி செலுத்தி அங்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறான். அங்க ஒண்ணுமே நடக்கல, கர்த்தர் வார்த்தை வரல. ரெண்டாவது ஊரின் துப்பைமை கொண்டு வந்து அது மூலமா கர்த்தர் வார்த்தையை கேட்கணும்னு நினைக்கிறான். இப்ப கர்த்தருடைய வார்த்தை வரல. இப்ப சவுல் என்ன செஞ்சிருக்கணும்? ஜனங்கள்லாம் வந்து சொல்றாங்க, நம்ம யுத்தத்துக்கு போவோமா வேண்டாமா, எல்லாரும் நெருங்கி வந்துட்டாங்க, சத்துரு நெருங்கி வந்துட்டாங்கன்னு அவன் நெருக்குறான். இப்ப சவுல் என்ன சொல்லி இருக்கணும்? கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுக்கிற, நடக்கிறது நடக்கட்டும், நம்ம அமைதியா தேவ சமூகத்துல இருப்போம்னு இருந்திருக்கணும். கர்த்தர் வார்த்தை வர்ற வரைக்கும் நான் காத்திருப்போன்னு இருந்திருக்கணும். ஆனா சவுல் என்ன செஞ்சான்? அதுக்கெல்லாம் காத்திருக்கல. மாறுவேஷம் போட்டுட்டு குறி சொல்லுகிற ஸ்திரீயின் இடத்துல போனான். மாறுவேஷம் போட்டுக்கிட்டு. ஏனென்றால் அந்த நாட்களிலே தேவனுடைய ஆலோசனையின்படி, தேவனுடைய நடத்துதலின்படி சவுலின் மூலமாகவே தேவன் எல்லா குறிகாரர்களை தேசத்தை விட்டு விரட்டி விட்டார். ஆனா இப்ப சவுல் என்ன செய்யறான்? ராஜா என்கிற வேஷத்தை கலைத்து போட்டு மாறு வேடத்தில் குறி சொல்லுகிற இடத்துல போறான். போயிட்டு குறுக்கு வழியிலே தேவ வார்த்தையை கேட்க போறான். எப்படி போறான்? சாலமோன் மரித்து போன மரித்து போன சாமுவேலை அவன் எழுப்புகிறவனாய் காணப்படுறான். அது இன்னொரு சத்தியத்தை காட்டுகிறது. அதுக்கு வந்து உண்மையாகவே சாமுவேலா என்ன என்பதை வேதம் நம்மளுக்கு அது கற்றுக் கொடுக்கிறதா காணும்போது அது இன்னொரு சத்தியம். ஆனா அங்க நடக்கிற காரியம் என்ன? அவன் குறுக்கு வழியிலே அங்க தேவ வார்த்தையை கேட்க போகிறான். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் இப்படிதான். தேவனுடைய சிச்சை வரும்போது அதை சகிக்க முடியல. தேவனுடைய சிச்சை வரும் பொழுது அதற்காய் காத்திருக்க முடியல. அந்த சிச்சை போகட்டும் சொல்லி காத்திருக்க முடியல. அவங்க என்ன செய்யறாங்க? குறுக்கு வழியில போய் எப்படியாவது நான் மேல வந்துடணும், எப்படியாவது இந்த போராட்டம் நான் தப்பிச்சணும், எப்படியாவது எனக்கு கர்த்தர் வார்த்தை வேண்டும் சொல்லி இந்த போதகர்ட்ட ஓடுறது, அந்த போதகர்ட்ட ஓடுறது, பாக்குறவங்கிட்ட எல்லாம் சொல்றது, அதை விட்டுட்டு மாறு வேடத்துல போய் எங்கேயாவது போய் எப்படியாவது நான் வெளியில வந்துடலாமான்னு யோசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய சிற்றை என்கிற மிலாறு வரும் பொழுது கர்த்தர் சமூகத்திலே காத்திருந்து பொறுமையாயிருக்கணும். அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுது பாருங்க. நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவனுடைய புத்திரர்களாய் எண்ணப்படுவீர்கள். இன்னொரு உதாரணம் சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சிற்றையை சகிக்கவே இல்லை. தேவனால் கொடுக்கப்படுகிற சிக்ஷைக்கு அவங்க பொறுமையா இல்ல. இதனால என்ன நடந்தது? புத்திரர்கள் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் கூட நுழைய முடியல. புத்திரர்கள் என்று அழைக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று அழைக்கப்பட்ட என் முதல் பங்கு என்று அழைக்கப்பட்ட ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிக்க முடியல. அது எதை காட்டுது? அவர்கள் தேவனுடைய பங்கை இழந்து போனார்கள். தேவனுடைய குமாரத்தி என்கிற சுதந்திரத்தை இழந்து போனார்கள். காரணம் என்ன? சிக்ஷையை சகிக்கல. இதை சொல்லும் பொழுது மீண்டும் நான் சொல்லுகிறேன், இந்த நாட்கள்ல நிறைய பேர் சொல்லுகிறார்கள் சிட்சிப்பு கிடையாது. கிருபையின் நாட்கள்ல இருக்கிறவங்களுக்கு சிட்சிப்பு கிடையாது. கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டார். அது உண்மைதான். அது சத்துருவினால் வருகிற போராட்டங்களை அவர் சுமந்து தீர்த்தார். நமக்கு விரோதமாய் வருகிற வியாதிகளை அவர் சுமந்து தீர்த்தார். ஆனால் கர்த்தருடைய சிட்சிப்பு என்பது அது கிருபையின் நாட்களிலும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வசனங்கள் எங்கு சொல்லப்பட்டுள்ளது? பழைய ஏற்பாட்டு நாட்கள் அல்ல, எபிரேயர் புஸ்தகத்துல பவுலினால் எழுதப்பட்ட காரியமா இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் கிருபை நாட்கள் கொடுக்கப்பட்டது. இனிமே யாராவது சிச்சையே வராதுன்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. சிச்சை வரும் பொழுது அதை நாம் சகிக்க பழகுவோமாக. சிச்சை வரும் பொழுது அதற்காய் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் காணப்படுவோமாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு குழப்பம் வந்துருச்சா, ஒரு போராட்டம் வந்துருச்சா, அல்லது எதற்காக நீங்க ஜெபிச்சுக்கிட்டீங்க நடக்கவே இல்லையா? குறுக்கு வழியில போகாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும் வரைக்கும் காத்திருங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் அதே இடத்துல நிலைச்சிருங்க. இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். எங்கு மேகம் பிரயாணத்தோ தொடங்குறதோ
அப்ப இவங்க தேவனுடைய கூடாரத்தை தூக்கிட்டு நடந்து போனோம். எங்க மேகம் வந்து நிக்குதோ அந்த இடத்துல அவங்க கூடாரத்தை போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இருந்து மேகம் மூவ் ஆகுற வரைக்கும் இவங்க அங்கதான் காத்திருக்கணும். அது 1 நாட்களா இருக்கலாம், 2 நாட்களா இருக்கலாம், 1 மாதமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம். எவ்வளோ நாட்கள் ஆனாலும் சரி அந்த இடத்துல காத்துக்கிட்டே தான் இருக்கும். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், எனக்கு குழப்பம் வருது, எனக்கு பிரச்சனை வருதுன்னா எனக்கு உடனே முடிவு தேவையே. நான் காத்திருந்தா என்ன நடக்கும்? காத்திருந்தா என்ன செய்வாரு? காத்திருந்து எனக்கு அந்த பிரச்சனையில உடனே பதில் வேணுமே. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் கேட்கிறாங்க. ஏன்னா உலகமே அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது, இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்துல காத்திருந்ததுனால, தேவனிடத்துல கேட்டதுனால அவர்களுக்கு சமுத்திரத்திலிருந்து காடைகள் அவர்களுக்கு வனாந்திரத்திலிருந்து வந்தது. சமுத்திரத்தின் திசைகளில் இருந்து காடைகள் வனாந்திரத்துக்கு வந்தது. எதை காட்டுது? அவங்க தேவ சமூகத்துல காத்திருந்ததுனால, அவங்க அங்க உட்கார்ந்து இருந்ததுனால அவர்களுக்கு தேவையான இறைச்சியை கர்த்தரே கொண்டு வந்தார். அவர்களுக்கு தேவையான மன்னாவை வானத்திலிருந்து தேவன் கொண்டு வந்தார். நீங்க தேவனுடைய சிட்சிப்பிலே, தேவனுடைய காரியங்களிலே, தேவனுடைய மிலாட்சியிலே நீங்க காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான காடைகளையும், உங்களுக்கு தேவையான அப்பத்தையும், உங்களுக்கு தேவையான தண்ணீரையும், உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும், உங்களுக்கு தேவையான விடுதலையும் கர்த்தர் நீங்க இருக்கிற இடத்துக்கே கொண்டு வருவார். இதற்கு நல்ல இன்னொரு உதாரண வாசித்து பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் 11வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் கொர்நேலியுவின் வாழ்க்கை. நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஆனா கொர்நேலியின் மனுஷனை பாருங்க, அவன்கிட்ட வந்து தூதனை சொல்லுகிறான், நீ இங்கே இரு, 2 மனுஷர்களை அனுப்பி நீ போய் பேதுருவை கூட்டுவான். ஒரு மனுஷன் இருக்கிறான், மார்க் என்கிற வீட்டுல இருக்கிறான், அந்த மனுஷனை நீ கூட்டுவான். இப்ப கர்த்தர் சொன்னது என்ன? கொர்நேலியிட்ட சொல்லிட்டாரு, நீ இங்கதான் இருக்கணும், மனுஷனுங்களை அனுப்பி நீ கூட்டுவான். கொர்நேலியு சொல்லியிருக்கலாம், நான் தேவனுக்கு பயந்தவன், நான் தேவனுக்கா என் குடும்பத்தையே தேவ பயத்துல நடத்துகிறேன், நான் போய் கூப்பிட்டாதான் மரியாதையா இருக்கும், நான் போய் அப்போஸ்தலர் கூப்பிட்டாதான் மரியாதையா இருக்கும்னு சொல்லி, நான் ஒரு நூற்றுக்கு அதிபதி, நான் போய் கூட்டு வரேன்னு சொல்லி அவன் கிளம்பி போகல. அவன் அங்க காத்திருந்தான். அவன் வீட்டிலே 3 நாட்கள் அவன் காத்திருந்தான். அவன்கள் மறுநாட்கள் போய் பேதுருவை கூப்பிடுகிறார்கள். மறுநாட்கள் அவர்கள் கொர்நேலியு வீட்டுக்கு வர்றாங்க. 3 நாட்கள் அந்த வசனம் சொல்லு, 3 நாட்கள் அவர்கள் பேதுருவுக்காய் காத்திருந்தான். அதனால என்ன நடந்துச்சு? பேதுரு வந்து பேச ஆரம்பிச்ச உடனே புறஜாதிகளின் முதல் அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் கொர்நேலியுவாய் மாறினான். அதுக்கு முன்னாடியே பேதுருவுக்கு தேவன் ஒரு பயிற்சியை கொடுத்தார். பயிற்சியை கொடுத்து பேதுரு உருவாக்கி அனுப்புகிறார். அவனுக்கு தேவையான அபிஷேகம் அங்க வந்தது, அவனுக்கு தேவையான வரங்கள் அங்கு வந்தது, அவனுக்கு தேவையான விடுதலை அங்கு வந்தது, அவனுக்கு தேவையான ஆலோசனை அங்கு வந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு கர்த்தர்க்கே கொடுக்கிற வார்த்தை வரும் வரைக்கும் நீங்க காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கர்த்தரே உங்களுக்கு கொண்டு வருவார். அது காடையாயிருக்கலாம், மானத்தின் மன்னாவாயிருக்கலாம், அல்லது கொர்நேலியு கிடைத்த பரிசுத்தன் வழிநடத்தலாயிருக்கலாம், ஆலோசனையாயிருக்கலாம், அபிஷேகமாயிருக்கலாம், விடுதலையாயிருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி நீங்க இருக்கிற இடத்துக்கு கர்த்தரே கொண்டு வருவார். நீங்க இருக்கிற இடத்துக்கு கர்த்தரே அவைகளை கொண்டு வருவார். இதை சொல்லும் பொழுது அடியானுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சாட்சி ஏற்கனவே நான் பகிர்ந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். எங்க வீட்டுல நாங்க இருக்கும் பொழுது, ஈக்குவடார் தேசத்துல இருக்கும் பொழுது, வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல யூசுவலா எப்பயுமே ஸ்டாக் வச்சிருப்போம். அடுத்த மாசத்துக்கு ஸ்டாக் இருக்கும் தேவ கிருபையினால. ஆனா அந்த மாதத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை, எண்ணெய் இல்ல, பிரெட் வீட்லயே தயாரிப்போம், பிரெட்டுக்கு தேவையான மாவு இல்ல, அல்லது அங்க தேவையான காய்கறி இல்ல, ஓட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. குழந்தைக்கு தேவையான அந்த பால் மட்டும் இருக்கிறது தவிர மற்ற எதுவுமே அங்க கிடையாது. எதுவும் வாங்குறதுக்கு தேவையான சுத்தமான பணமும் கிடையாது. இப்ப இன்னும் ஒரு நாள்ல அல்லது 2 நாள்ல இருக்கிற அந்த கொஞ்சமும் அது முடிஞ்சு போகுது. அது இல்லைன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா பட்டினி தான். குழந்தை முதற்கொண்டு அது பட்டினியா தான் நாங்க கிடக்கணும். குறிப்பா வீட்டுக்கு வர்றவர்களுக்கு எங்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு. வீட்டுக்கு வர எல்லாருக்கும் நாங்க காஃபி அல்லது ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, வீட்டுல செய்யறதோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். அப்ப வீட்டுக்கு வரும்போது யாருக்குமே எங்களுக்கு எதையும் கொடுக்க முடியாது. அது எங்களுக்கு பெரிய ஒரு காரியமாய் மாறினது. இப்ப இந்த காரியங்கள் எல்லா விதத்திலும் குறைவு வந்துருச்சு, எல்லா காரியமும் வந்துருச்சு.
ஆனா ஊழியத்திற்கு நாங்க போகிறோம், மற்ற காரியங்களை ஊழியங்கள்லாம் செய்யறோம். ஆனா வீட்டுல இருக்கிற காரியங்கள் எல்லாமே குறைவுபட்டுச்சு. இப்போ உட்கார்ந்து நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சு உட்கார்ந்து தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் வார்த்தை எதுவுமே வரல. அதுக்கப்புறம் தனிமையா நான் காலையில உட்கார்ந்து ஒரு 10 மணி போல உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது எனக்கு சின்ன பிள்ளையில இருக்கும்போது டேடி சொன்ன ஒரு காரியம் நடந்தது. அவங்க ஒரு சின்ன வீட்டுல 1991 92 இருக்கும் பொழுது, சின்ன வீட்டுல இருக்கும்போது ஒரு இடத்த, அந்த வீட்டுல அங்க கை வச்சு ஜெபிப்பாங்களா, இந்த இடத்துல டேபிள் வந்ததுக்கா சோத்திரம், இங்க சோபா வந்ததுக்கா சோத்திரம், இங்க வந்து சேர் வந்ததுக்கா சோத்திரம் சொல்லி அவர்கள் ஜெபிப்பாங்க அந்த ரொம்ப சின்ன வீட்டிலே. அதுக்கப்புறம் கர்த்தர் அதை கொடுத்தாருன்னு சொல்ல, அப்ப அது எனக்கு கர்த்தர், நான் ஜெபத்துல இருக்கும்போது 10 மணிக்கு காலையில தனி ஜெபத்துல இருக்கும்போது கர்த்தர் ஞாபகப்படுத்தணும். உடனே நான் எஞ்சி போய் கிச்சன்ல இருக்கிற அந்த எண்ணெய் பாட்டில்ஸ், மற்ற காரியங்கள், அந்த ரைஸ் போடுகிற பாக்ஸ், மாவு போடுற பாக்ஸ், அப்ப ஃப்ரிட்ஜ் எல்லாம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு. அந்த காரியங்கள், அந்த பாக்ஸ்ல எல்லாம் கை வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, நீர் இது கொடுக்கிற காய் சோத்திரம், இதை சந்திக்கிற காய் சோத்திரம், இந்த காரியங்கள் வருக்காய் சோத்திரம், மாவு வர்றக்காய் சோத்திரம், எண்ணெய் வருக்காய் சோத்திரம். அங்க போய் நான் புலம்பல, கர்த்தர் வார்த்தை கிடைக்கலன்னு சொல்லி ஏதோ ஒரு குறுக்கு வழியில கடன் வாங்கவோ மற்றவர்கள்ட்ட போய் காசு வாங்கவோ இல்ல. உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இதை கர்த்தர் உணர்த்தினார். போய் கை வச்சு ஜெபிச்சு ஒரு 2 நிமிஷம் தான் ஜெபிச்சுட்டு வந்து உட்கார்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு அந்த பாரங்கள் உடனே அப்படியே மாறி போயிடுச்சு. அந்த கவலைகள் எல்லாமே கர்த்தர் எடுத்து போட்டுட்டார். உடனே மற்ற காரியங்களை செய்ய ஆரம்பித்தோம். அன்னைக்கு சாயங்காலம் போக வேண்டிய ஊழிய காரியங்கள், மற்ற காரியங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தோம். செஞ்சு நாங்கள் இதெல்லாம் ஜெபிச்சு அப்படியே நான் மறந்துட்டும் போயிட்டேன். அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு திடீர்னு எங்க பக்கத்துல இருக்கிற ஒரு போதகர், சுவிட்சர்லாந்துல இருந்து இருக்கிற மிஷனரி எங்களுக்கு கால் பண்ணாங்க. ஒரு பாஸ்டர் ஃபேமிலி உங்களை சந்திக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க. உங்களை பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க வந்தாங்க. வந்து அவர்களுடைய மகள் மருமகன் எங்க வீட்டுல தங்கி இருந்தாங்க. எங்க வீட்டுல அப்பதான் கொஞ்சம் அந்த காஃபி இருக்கிறது, கொஞ்சம் காரியங்கள் இருக்கு. அதைத்தான் நாங்க அவங்களுக்கு காஃபியா போட்டு கொடுத்தோம். சொல்லிட்டோம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பான்னு சொல்லி. எதையுமே இல்லாததை எதையுமே அவங்களுக்கு காமிக்கல. ஆனா எல்லா காஃபியெல்லாம் போட்டு கொடுத்து நல்லா சந்தோஷமா பேசிட்டோம். அடுத்த நாள் காலையில கிளம்பி போகணும். அடுத்த நாள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கார்ல வந்து இறங்கி எங்களுக்கு தேவையான எல்லா ரைஸ், ஆயில், மாவு எல்லாமே, ஓட்ஸ் நாங்க வாங்கி ஸ்டாக்கெல்லாம் வைக்கிற அளவுக்கு 2-3 ஆயில் பாட்டில்ஸ், ஒரு லிட்டர் ஆயில் பாட்டில்ஸ், 2-3 ஆயில் பாட்டில்ஸ், 1 மாசத்துக்கு தேவையான எல்லா ஆகாரத்தின் தேவைகளை கர்த்தர் அங்க ஒரே நாளில கொடுத்தார். இது ஒரு முறை அல்ல, இன்னொரு முறையும் கர்த்தர் செய்தார். ஒண்ணுமே இல்லை, யாருமே கூட இல்லை. திடீர்னு ஒரு மிஷனரி ஃபேமிலி வந்தாங்க. இது கர்த்தர் கொடுக்க சொன்னான்னு சொல்லி வந்து 2 கார்ட்டூன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துட்டு அவங்க பாட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க பேர் கூட எங்களுக்கு தெரியாது. எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருடைய சிட்சிப்பு, கர்த்தருடைய மிலாறு வரும் பொழுது நீங்க கர்த்தர் சமூகத்துல காத்து இருந்துட்டீங்கன்னா, அவர் வார்த்தை உங்களுக்கு கிடைக்கல, ஆனாலும் கர்த்தர் சமூகத்துல நீங்க அமைதியாய் பொறுமையாய் சகிச்சு இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். நீங்க குறுக்கு வழியிலே நீங்க உங்க பலத்தினால போய் எதை செஞ்சாலும் அவைகள் ஏதோ ஒரு தவறிலே போய் தான் முடியுமே தவிர, ஆனால் கர்த்தர் கொடுக்கிறது மாதிரி அது இருக்காது. கர்த்தர் கொடுத்தா அதோடு அவர் வேதனையை கூட்டுகிற தேவன் அல்ல. அப்ப மிலாறு வரும் பொழுது நாம் சகிக்கிறவர்களாய் காணப்படணும். ஒன்னு சோர்ந்து போக கூடாது, 2வது சகிக்கிறவர்களாய் காணப்படணும். சரி, இந்த மிலாறு வந்துருச்சு, ஒரு சிச்சை வந்துருச்சு, அதுல சோர்ந்து போகாம சகிக்கிறவர்களாய் கர்த்தர் சமூகத்திலே விழுந்து கிடக்கிறோம்னா அங்க என்ன நடக்கிறது? அதனால் வருகிற பலன் என்ன? கர்த்தர் என்ன செய்கிறாரா? அதே எபிரேயர் புஸ்தகம் அதே 12வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் தங்களுக்கு நலம் பெற்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ, அதாவது தேவனோ, தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவராகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மளை சிட்சிக்கிறார். நம்ம பொறுமையா சோது போகாம பொறுமையா இருந்து நம்ம பொறுமையாய் கர்த்தர் சமூகத்திலே சகிப்புத்தன்மையோடு இருந்தோம்னா அங்க என்ன நடக்குது? நாம் பரிசுத்தத்துக்கு பங்காளர்களாய் மாறுகிறோம். இந்த பரிசுத்தத்துக்கு பங்காளர்கள்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர். லேவியராகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 44 சொல்லுகிறது, கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராயிருங்கள்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மளை அவரை போல நாம் மாறுகிறோம். அவரை போல கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். அவரை பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில அந்த பரிசுத்தம் வந்துருச்சுன்னா அவரை நம்மளை முகமுகமாய் தரிசிக்க முடியும். அவரோடு நாம் இணைந்து கொள்ள முடியும். அவர் நான் உங்களை அறியேன்னு சொல்ல மாட்டார். அவரோடு நாம் பங்காளர்களாய் மாறுகிறோம். இரண்டாவதாக, நாம் சோதிக்கப்படும் பொழுது பொறுமையாய் சோர்ந்து போகாமல் காத்திருந்த என்ன நடக்குது? அதே எபிரேயர் 12:11 சொல்லுது பாருங்க. எந்த சிச்சையை தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நாம் சிச்சையிலே மிலாற்றில சோர்ந்து போகாம நம்ம தேவ சமூகத்துல இருந்து நாங்க என்ன நடக்குது? அவர் நீதியின் பலனாகிய சமாதானத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். நீதியின் பலனாகிய சமாதானத்தை நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நீதியின் பலனாகிய சமாதானம் என்பது என்ன? வசனம் சொல்லுது, ஏசாயா 32:17 சொல்லுது, நீதியின் கிரியையை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். பொறுமையா இருந்துட்டோம், கர்த்தர் சிச்சையிலே சகிப்புத்தன்மையோட இருந்துட்டோம்னா அங்கு தேவன் உங்களுக்கு அமெரிக்கையை கொடுக்கிறார். அமெரிக்கைனா என்ன அர்த்தம்? உங்களை சுற்றி புயல் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா? உங்களை சுற்றி கொந்தளித்து கொண்டிருந்தது அல்லவா? எந்த கொந்தளிப்பின் நிமித்தமா நீங்க கர்த்தர் சமூகத்துல வந்து விழுந்தீங்களோ அந்த கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்தி போடுவார். எந்த பெருங்காட்சிக்கு பயந்து கர்த்தர் சமூகத்துல வந்தீங்களோ அந்த பெருங்காட்சியை கர்த்தர் அமர்த்தி போடுவார். எந்த காரியங்களுக்காய் நீங்கள் தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தீங்களோ அவைகளை கர்த்தர் உங்களுக்காய் வாய்க்க பண்ணுவார். இரண்டாவது சொல்லுது, சுகமாகவும். சுகம் என்றால் என்ன அர்த்தம்? அங்கு நாம் எதற்காய் தேவ சமூகத்திலே சிச்சையிலே நம்ம காத்திருந்தோமோ அதற்கு தேவையான சுகம் என்கிற பலனை கர்த்தர் கொடுப்பார். நம்ம ஜெபிச்சு கொண்டிருந்த காரியத்திற்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். நம் சுக வாழ்வு உள்ளவர்களாய் தேவ சமூகத்திலே நாம் காணப்படுவோம். நமக்கு வந்த துக்கங்கள், சோர்வுகள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். இந்த அமெரிக்கை என்றால் என்ன அர்த்தம்னா, நமக்கு முன்பா எந்த சத்துருவும் இருக்க மாட்டான். நம்மளை கலங்க பண்ணின எந்த சத்துருவும் இருக்க மாட்டான். நீங்க சுகமாய் சந்தோஷமாய் சமாதானத்தோடு நீங்க வாழும். உங்களுக்கு விரோதமா எழும்பின மிராலும் இருக்காது, உங்களுக்கு விரோதமா எழும்பின சத்துருவும் இருக்காது. நீங்க கர்த்தருடைய பரிசுத்தவான்களாய் மாறுவீர்கள். எதனால் தண்டனை வந்ததோ அந்த தண்டனைக்குரியதான முகாந்தரம் உங்களை விட்டு விலகி போகும். இதுதான் தேவன் கொடுக்கிற பலனாயிருக்கிறது. அப்ப மிலாறு பூக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அவர் நமக்கு பிதாவாய் மாறுகிறார். மிலாறு பூக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அவர் நாம் வழி விலகி போகும் பொழுது சிச்சையை கொடுத்து நம்மளை திருப்புகிறார். அந்த காரியத்திலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. சகிப்புத்தன்மையோடு தேவ சமூகத்திலே காணப்படும். இரண்டாவதாக, கடைசியாக, இந்த மிலாறு என்பது எதை காட்டுகிறது? அல்லது மிலாறு பூக்கிறது என்பது எதை காட்டுகிறது? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், 2 கொரிந்தியர் 11:25 வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, 3 தரம் மிரால்களாலும் அடிக்கப்பட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் தேசத்தில் இருந்தேன், கடலில் ஒரு இராப்பகல் முழுவதும் போக்கினேன். இரண்டாவதாக, மிலாறு பூக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அது தேவனுக்காய் அடிக்கப்படுகிறதை காட்டுகிறது. தேவனுக்காய் படுகிற பாடுகளை காட்டுகிறது. முதல்ல நம்ம பார்த்தது கர்த்தருடைய நாமத்துக்காய் நாம் படுகிற பாடல்ல, அது நாம் செய்த தவறுக்காய், நாம் செய்த தப்பிதங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒன்று சிட்சிப்பு. ஆனா இங்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன? பவுல் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்கமே, அந்த வார்த்தையை சொல்லுகிறது 2 கொரிந்தியர் புஸ்தகம்
11வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியராக நான் அதிகம் புத்தீனமாய் அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். அப்பதான் பவுல் சொல்றாரு, எப்படி நான் அடிக்கப்பட்டேன்னா 3 முறை மிலாரால் நான் அடிக்கப்பட்டேன். 3 முறை மிலாரால் நான் அடிக்கப்பட்டேன். எதை காட்டுகிறது? கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காய் படுகிற பாடுகளை காட்டுகிறது. கர்த்தருக்காய் நாம் அடிக்கப்படுகிறதை காட்டுகிறது. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வரும் பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் அடிக்கப்பட்டு கர்த்தருடைய சுவிசேஷத்துக்காய் நம்முடைய பலன்களை, நம்முடைய சத்துவங்களை நாம் இழக்கிறதை காட்டுகிறது. பவுலுடைய வாழ்க்கையை பாருங்க. வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 14:19 சொல்லுது, பின்பு அந்தியோகியாவில் உள்ள இக்னோயாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். அந்த நாட்களிலே அப்போஸ்தலர்கள் கர்த்தருக்காய் எவ்வளோ பாடுபட்டு இருக்கிறார்கள் என்று பாருங்க. கர்த்தருடைய சுவிசேஷத்துக்காக. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நம்ம கர்த்தருக்காய் பாடுபட தேவையில்லை, அவர் நம்முடைய சிலுவையிலே நமக்காய் எல்லா பாடுகளை சகிச்சிட்டார், எல்லா உபத்திரங்களை பட்டார், நீங்க பாடுபட வேண்டாம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நீங்க எந்த அப்போஸ்தலர்களையும் நீங்க வேதத்திலிருந்து எடுங்க, எந்த சீசர்களையும் நீங்க வேதத்துல இருந்து எடுங்க, யூதாஸ்காரியத்தை தவிர. யூதாஸ்காரியத்து ஒரு ஆளு தான் அவன் பாடுபடாதவன், ஆனா அவனுடைய முடிவு அகோரமா இருந்தது. ஆனா பேதுருவை எடுங்க, நோவானை எடுங்க, நாத்தான்வேலை எடுங்க, நப்தலியை எடுங்க, பிலிப்பு எடுங்க, யாரையினாலும் எடுங்க, எல்லாருடைய மரணமும் கர்த்தருக்காய் பாடுபட்டதாய் இருந்தது. பேதுரு எப்படி மரித்து போனான்? பவுல் தேவனுக்காய் எப்படி மரித்து போனான்? அப்ப அவர்கள் பாடுபட்டதெல்லாம் வேஸ்டா? அவர்கள் அப்ப மதீனமாய் அவர்கள் பாடுபட்டார்களா? தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவனுக்காய் பாடுபடுகிறவர்களாய் காணப்படணும். இன்னைக்கு இந்த காரியங்கள் அப்படியே மறைந்து போயிருச்சு. அந்த நாட்கள்ல வெளிநாட்டுல இருந்து மிஷினரிகள் வந்தாங்க. இங்கு வந்தவர்கள் அவர்களுடைய தேசம் குளிர் தேசமா இருக்கும், ஆனா இங்கு கந்தகம் போல எரிகிற அக்கினி போல இருக்கிற ரொம்ப சூடா இருக்கிற நிலத்துல அவங்க தேவனுக்காய் பாடுபட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு நிறைய நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம், நாம் தேவன் பக்கம் திரும்பினவர்களாய் இருக்கிறோம். நிறைய பேர் தங்களுடைய வஸ்திரங்களை மாற்றினார்கள், நிறைய பேர் வறுமையிலே மாட்டிக்கொண்டார்கள், நிறைய பேர் தங்கள் ரத்தங்களை சிந்தினார்கள், நிறைய பேர் தங்கள் பலன்களை சிந்தினார்கள். காரணம் என்ன? வீணாய் அவர்கள் சிந்தினார்களா, அற்பமாய் சிந்தினார்களா, மதீனமாய் சிந்தினார்களா? அவர்கள் அதற்காய் அல்ல, தேவனுடைய சுவிசேஷத்திற்காய் அவர்கள் பாடுபட்டார்கள். தேவ பிள்ளைகளாகிய நாம் பிலாரிலே அடிக்கப்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய சுவிசேஷத்தை குறித்து நாம் ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது, ஒருபோதும் அதை குறித்து கூச்சப்படக்கூடாது. ஒருபோதும் நான் அடிக்கப்பட்டுருவேனோ, நான் விழுந்து விடுவானோ, என்ன அடிச்சிருவாங்களோ, நான் ரத்தம் செஞ்சிருவேனோ, என்னால முடியாது அப்படி என்று நாம் புறப்பட்டு போயிடக்கூடாது. அவருக்காய் எல்லாற்றையும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கணும். அவருக்காய் ரத்த சாட்சியை மறிக்கவும் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆயத்தமாயிருக்கணும். இதுதான் தேவ வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் வசனம் சொல்லுது, இதோ அந்த நாள் வருகிறது, இதோ அது வருகிறது. இருக்கிறது கடைசி நாள். அக்கிரமத்தின் கொடுமைகள் மிலாறுகள் எழும்புகிறதாய் காணப்படுகிறது. வசனம் இப்படியா சொல்லுகிறது. எசேக்கியேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அக்கிரமத்துக்கும் மிலாறு கொடுமை எழும்புகிறது. வரும் நாட்கள் தேவனுக்காய் எழும்புகிற ஜனங்களுக்கு விரோதமாய் மிலாறுகள் வைக்கப்படும். இனி வரும் நாட்கள் கொடுமைகளும் அக்கிரமங்களும் பெருகுகிறதா இருக்கும். அந்த நாட்கள்ல நம்ம ஓடி ஒளிஞ்சிடக்கூடாது.
அந்த நாட்கள்ல நாம் தேவ சத்தியத்தை இழந்து போயிடக்கூடாது. அந்த நாட்கள்ல நாம் தேவனை விட்டு ஓடி போயிடக்கூடாது. நாம் விளாட்சிக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்களாய் காணப்படும். இதை சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் ஊட்டுகிற ஆவியானவர் ஞாபகம் ஊட்டுகிற ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னா, இந்த கோவிட் நாட்கள்ல, அதாவது கோவிட் வந்து சொல்லவா, கொரோனா நாட்களில நான் கேள்விப்பட்டது, இப்ப ரீசெண்டா கூட நான் கேள்விப்பட்ட காரியம், நிறைய தேவனுடைய ஊழியக்காரர்கள், நான் சொல்ற விசுவாசிகள் அல்ல, ஊழியம் செய்யும்படியாய் புறப்பட்டு வந்தவர்கள், கர்த்தருக்காய் நான் பாடுபடுவேன், அவர் சுவிசேஷத்தை சுமந்து வருகிற பாதங்களாய் என் பாதங்கள் இருக்கும் என்று தேவனுக்காய் ஊழியத்திற்காய் வந்தவங்க, பொருளாதார குறைவினாலும் இந்த கொரோனா நாட்களிலே ஊழியங்கள் இல்லாதது நிமித்தமாகவும், கொரோனா நாட்களிலே பொருளாதார சந்திப்பு இல்லாத நிமித்தமாகவும் ஊழியத்தை இழந்து போயிட்டாங்க. ஊழியத்தை விட்டுட்டு நிறைய பேர் பிசினஸ் பண்ண போயிட்டாங்க. நிறைய பேர் மற்ற காரியங்களை பார்க்க போயிட்டாங்க. நிறைய பேர் உலகத்தின் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாய் மாறி போயிட்டாங்க. நிறைய பேர் தேவனை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் காணப்பட்டாங்க. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்கிறது தவறு கிடையாது. ஏன்னா பவுலே அப்படிதான் வேலையை பார்த்துதான் ஊழியம் செய்தார். அதாவது பிஸ்கில்லாவோடும் ஆக்கிலாம் பிஸ்கில்லாவோடு இணைந்து அவர் வந்து பவுல் வந்து கூடாரம் செய்கிற, ஆக்கில பிஸ்கில்லா கூடாரம் செய்கிறவர்களா இருந்தாங்க. அவர்களோடு இணைந்து வேலை செஞ்சுதான் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதனால கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுத்திருந்தா அப்படி செய்தது தவறே கிடையாது. ஆனால் அதே நேரத்துல கர்த்தருடைய அழைப்பை மறுதலித்து உலகத்தின் ஆசைக்காகவும் சம்பளத்திற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் மிலாரை தாங்காதபடி நாம் ஓடி போகிறவர்களாய் இருந்தால் அது பின்மாற்றத்தை காட்டுகிறதாய் இருக்கிறது. தேவ வசனத்தை கேட்கிற நாம் மிலாட்சிக்கு ஆயத்தமாயிருப்போமாக, இரத்த சாட்சியாய் மரிக்க ஆயத்தமாயிருப்போமாக, கர்த்தருக்காய் பாடுபட ஆயத்தமாயிருப்போமாக, கர்த்தருடைய சுவிசேஷத்துக்காய் ரத்தம் சிந்த ஆயத்தமாயிருப்போமாக. அப்படிப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோமா? பவுல் சொல்றார் பாருங்க, 3 தரம் மிலாரினால் அடிக்கப்பட்டேன், 3 தரம் மிலாரினால் அடிக்கப்பட்டேன், 40ற்கு ஒரு முறை குறைய என்னை அடித்தார்கள். தேவ சமூகத்துல வந்திருக்கிறனா இப்பொழுது அதற்காய் நாம் ஆயத்தப்படுவோமாக. நாம் வாழுகிற நாட்கள் கடைசி காலம். இனி வரும் நாட்களுக்கு நீதிக்கு இடம் கிடையாது, தேவனுடைய சுவிசேஷத்துக்கு இடம் கிடையாது, தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கிடையாது, தேவனுக்காய் நிற்கிறதுக்கு இடம் கிடையாது. பாடுபட்டு உபத்திரவத்தில் அவருக்காய் உறுதியாய் நிற்கிறவர்களை தான் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். அப்ப மிலாருக்கு நாம் உறுதியாய் நிற்போமாக. அப்ப 2வதாக மிலாறு பூக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அவருக்காய் கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார். மிலாறு அடிக்கப்படுவதற்காய் நாம் ஆயத்தப்படணும், கர்த்தருக்காய் பாடுபடுகிறதுக்கு நாம் ஆயத்தப்படணும். அப்ப இப்பொழுது தேவ சமூகத்துல வந்திருக்கணும். இப்ப கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நான் இரத்த சாட்சியாய் தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், தேவனுக்காய் பாடுபட நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், என் வாலிபத்தையும் என் பலனையும் எனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க முதிர் வயதாயிட்டீங்களா, உங்களிடத்துல இருக்க கொஞ்சம் பலத்தை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. அது எப்படி தொடங்கணும் தெரியுமா? முதல்ல உங்க நேரத்தை கர்த்தருக்கு செலவழிங்க. உங்களிடத்துல இருக்கிற கொஞ்ச நேரத்தை கர்த்தருக்கு செலவழிங்க. அப்படியே நீங்க பிராக்டிஸ் பண்ணி உருவாக்கப்படும் பொழுது அவருடைய இரத்த சாட்சியாய் கர்த்தர் உங்களை உருவாக்குவார். அவருக்காய் மிலாறுகளை தாங்குகிறவர்களாய் உங்களை உருவாக்குவார். டைரக்டா நம்ம இரத்த சாட்சியை மாற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் நம்மளை உருவாக்குவார். அப்ப இப்பொழுது கண்களை மூடுவோம். தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் இன்றைக்கு தேவன் 2 மிலாறுகளை பூக்க பண்ணுகிறார். 2 விதமான மிலாறுகளை பூக்க பண்ணிருக்கிறார். ஒன்னு அவருடைய சிக்ஷை, 2வது அவருக்காய் நாம் படுகிற பாடுகள், அவருடைய சுவிசேஷத்துக்காய் நாம் படுகிற பாடுகள். இப்பொழுது நாம் கண்களை மூடுவோமாக, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில மிலாறு காணப்படுகிறது, அதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. மிலாறு என்கிற அடி காணப்படுகிறது, சிக்ஷை காணப்படுகிறது, அதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. என்னுடைய பிதாவாய் நீர் மாறி இருக்கிறே, நான் உம்முடைய குமாரனாய் மாறி இருக்கிறேனே, அதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அந்த சிக்ஷிப்பை சந்தோஷமாய் நாம் ஏற்றுக்கொள்வோமாக.
சோதரமாண்டவரே, சோதரமாண்டவரே, சோதரமாண்டவரே. லிபா துதாத டெகத வெக்க துரபல பௌதிடிகந்த நெகதட வரபல வரவா. லீதி லீதி டிக்க துரபல பௌதிடிகந்த நெகதட வரபல வரவா. கர்த்தருடைய பங்காய் நாம் மாறுவோமாக. அவரை நாம் பிதாவாய் ஏற்றுக்கொள்வோமாக. அவருடைய குமாரர்களாய் சோதனையிலே சகித்துக் கொள்ளுகிறவர்களாய், சோதனையில் சோர்ந்து போகாதபடி பொறுமையாய் காத்திருக்கிறவர்களாய் கர்த்தர் கரத்தில் ஒப்புக்கொடுப்போமாக. சோதரமாண்டவரே, சோதரமாண்டவரே, சோதரமாண்டவரே. கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில அடி வரும் பொழுது, சித்திப்பு வரும் பொழுது நான் உங்களுடைய சமூகத்திலே சோதனையிலே காத்திருப்பேன். ஆண்டவரே நான் குறுக்கு வழியிலே நான் எதையும் போய் தேட மாட்டேன். நான் சவுல போல ஓடி போக மாட்டேன். ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்திலே காத்திருப்பேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். சகிப்பு தன்மையோடு இருப்பேன் என்று ஒப்புக்கொண்டுங்க. கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அந்த மினார்களை கர்த்தர் அமர்த்த பண்ணுவார். சோதரமாண்டவரே, 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 சோதரம். இரண்டாவதாக மிகவும் முக்கியமாய் கர்த்தருக்காய் பாடுபடுகிறவர்களாய் நாம் மாறுவோமாக. அதுதான் போர் வீரனின் அனுபவம். கர்த்தருக்காய் யுத்த வீரர்களாய் நாம் மாறுவோமாக. இப்ப கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக்கொண்டுங்க, கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே நான் உமக்காய் இரத்த சாட்சியாய் மரிக்க நான் ஆயத்தம். பவுலை குறித்து அனனியாவின் இடத்திலே தேவன் சொன்னார், இவன் எனக்காய் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதையும், இவன் எனக்காய் எவ்வளவு ரத்தம் சிந்த வேண்டும் என்பதையும் நான் அவனுக்கு கற்றுக் கொடுப்பேன், நான் அவனுக்கு வெளிப்படுத்துவேன். அதே போல் பவுல் சொன்னாரே, நான் போகிற இடமெல்லாம் எப்படி அடிக்கப்படுவேன் என்பதை பரிசுத்தான் எனக்கு விளக்கி இருக்கிறான் சொன்னாரே. அதே போல் கர்த்தருக்காய் இரத்த சாட்சியை நாம் மாறுவோமாக. கர்த்தருக்காய் பாடுபடுகிறவர்களாய் மாறுவோமாக. ஒரு யுத்த வீரர்களாய் மாறுவோமாக. குழந்தையின் அனுபவங்களை மாற்றி போடுவோமாக. புருஷர்களாய் நாம் மாறுவோமாக. இப்ப கரத்தை உயர்த்துங்க, கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்காய் பாடுபட ஆயத்தம். நான் உமக்காய் மிலாறுகளை தாங்க ஆயத்தம். நான் உமக்காய் இரத்த சாட்சியை மரிக்க ஆயத்தம். உம்முடைய சுவிசேஷத்தை நான் சுமந்து சொல்லுவேன் ஆண்டவரே. உம்முடைய நன்மைகளை நான் சுமந்து சொல்லுவேன் ஆண்டவரே. மிலாறு என் வாழ்க்கையில பூக்கட்டும் என்று ஒப்புக்கொண்டுங்க. கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். ஏசாயா சொன்னார், ஆண்டவரே என்னை நீர் அனுப்பும், நான் போகிறேன். என்னை நீர் அனுப்பும், நான் போகிறேன். இப்ப எத்தனை பேர் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் கருத்து ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, நான் மரிக்க ஆயத்தம் ஆண்டவரே. யாரை தாங்க நான் ஆயத்தம் ஆண்டவரே. நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறது. இப்போது சற்று கருத்தில் ஒப்புக்கொண்டீங்க. அந்தவரை ஒப்புக்கொண்டிருக்கிறேன். நான் எல்லாத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறேன். ரத்த சாட்சியை ஒப்புக்கொடுக்கிறது ஒப்புக்கொடுப்போமாக. சுதந்திரமானவரை கர்த்தருக்காய் பாடுபட நாம் ஒப்புக்கொடுப்போமாக. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே மிலாறு பூக்கிறது என்கிற வார்த்தையை கொண்டு, மிலாறு என்ற பூ என்கிற தலைப்பிலே கர்த்தர் எங்களோடு நீர் பேசினக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே மிலாறு என்கிற சிட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு விலகி போகும் பொழுது ஆண்டவரே, வேசியின் பிள்ளைகளாய் மாறி போகாதபடி கர்த்தர் எங்களுக்கு ஒரு சிட்சிப்பை கொடுக்கிறீரே. பக்கம் எங்களை கோலாலும் தடியினாலும் அடித்து எங்களை திருத்துகிறீரே. அது எங்கள் தகப்பனாய் எங்களை உம்முடைய குமாரன் குமாரத்திகளாய் கர்த்தர் மிலாற்றை கொடுக்கிறீரே. அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை தாங்குகிறக்காய் ஸ்தோத்திரம். அதை பெற்றுக்கொள்ள சிட்சிப்பிலே சோர்ந்து போகாதபடி சிட்சிப்பை சகிக்கிறவர்களாய் தேவனுடைய நீதியின் சமாதானத்தின் பலனாகிய அமெரிக்கையும் சுகத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தருடைய பரிசுத்தவான்களாய் எங்களை நீர் மாற்றுகிறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அந்த மிலாறு எங்களை பரிசுத்தமாய் மாற்றுகிறது இல்லவா? அதே போல உடைய பிள்ளைகளை நீ சிக்ஷித்து உடைய பரிசுத்த பங்காளர்களை நீ மாற்றுவீராக. இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பெருங்காட்சிகள், கடலின் கொந்தளிப்புகள் இப்பொழுது அமெரிக்கையாய் மாறுவதாக. சுக வாழ்வு இவர்களுக்கு வருவதாக கர்த்தாவே. இரண்டாவதாக, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை உமக்காய் பாடுபடுகிறவர்களாய், உமக்காய் இரத்த சாட்சியை சேவானை போல் மரிக்கிறவர்களாய், பேதுருவை போல, யோவானை போல, பவுலை போல மரிக்கிறவர்களாய், உடைய சுவிசேஷத்துக்காய் பாடுபடி இரத்தம் சிந்துகிறவர்களாய், ஆண்டவரே எங்கள் பலன்களை செலவழிக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை நீர் தெரிந்து கொள்ளுவீராக. 7 கண்களை உடைய அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உம்முடைய கண்களினால் எங்களை நீர் பார்த்து அதற்கேற்ற கிருபையினாலும் பலத்தினாலும் இடைக்கட்டுவீராக. வரும் நாட்களிலே உமக்காய் பாடுபட்டு கடைசி நாட்களிலே உமக்காய் சாட்சியாய் எழும்புகிறவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த மிலாறு எங்கள் வாழ்க்கையில பூக்கட்டும் கர்த்தாவே. நீர் அப்படி செய்திருக்காய், நன்றி செலுத்துவோம். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துவோம். உடைய வார்த்தைக்கும் எச்சரிப்புக்கும் அழைப்புக்கும் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.